ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பொது மாடல் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப மெயினான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீட்ஸ் தேவை. நான் டபுள் கலரில் பண்ண போகிறேன். பிளாக்கு அண்ட் ஒயிட்டு 8mm பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இதுக்கு தேவை ஹைபின். ஹைபின் வச்சு தான் நம்ம இந்த பிரேஸ்லெட் ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்ப்ரிங் 2 சாம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு 3 டூல்ஸ் தேவைப்படும். இந்த 3 டூல்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை இந்த ஐபின் தான். இந்த ஐபினில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ஸில் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் நோஸ் பைலரை வச்சு நம்ம இதை ரவுண்ட் ஷேப்புக்கு வளைச்சி கொண்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இந்த கம்பி இந்த நோஸ் பைலரோட இந்த பக்கம் இருக்கவே கூடாது. அந்தளவுக்கு அந்த எட்ஜஸ் பிடிச்சி நம்ம வளைக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நான் வளைச்ச மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சின்னதாக நான் கேப் விட்டுருப்பேன். ஏன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹைபின் எடுத்துப்போம். அதே மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடில் இதை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு இதையும் கொண்டு வருவோம். இதுலேயும் சின்னதாக கேப் விட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் கேப் விட்டுருக்கேன். இந்த இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருந்ததுல, அந்த கேப்புக்குள்ளே இதை விட்டுடலாம். இந்த பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறத இதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது கீழே இருக்கிறது தொங்குற மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறத நம்ம பிடிச்சிட்ருக்கோம். இப்போ இதை கரெக்டான அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பிரேஸ்லெட்டை இப்படி தான் மேக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹைபினில் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீடாகவும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த பிரேஸ்லெட் செய்ய ரொம்பவே பொறுமை தேவை. நம்ம ஏனோ தானோலாம் பண்ண முடியாது. ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். இது ஃபாஸ்ட் மூவிங்கில் போகிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். ஆனால் இது ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். இந்த ஹைபின் என்ன மாதிரி ஒரு ஷேப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத தான் இப்போ நீங்கள் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஹைபின். ஹைபினோட ஒரு பக்கம் ஆல்ரெடி அது வளைஞ்சி தான் இருக்கும். இன்னொரு பக்கமும் அதேமாதிரி நம்ம வளைக்கணும். இங்கே பாருங்கள், அதோட கார்னரை நான் கரெக்டாக இந்த ரவுண்ட் நோஸில் வச்சுருக்கேன். இது அப்படியே ரவுண்ட் ஷேப் கொண்டு வருவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஷேப் வரும். நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த மாதிரி தான் இந்த ஷேப் ரவுண்ட் பண்ணும் போது இருக்கும். ஆனால் இந்த ஷேப் கரெக்டு கிடையாது. மறுபடியும் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம கீழே எப்படி ஆல்ரெடி மிஷினில் மேக் பண்ணியிருப்பாங்க, இது கீழே மிஷினில் மேக் பண்ணது. சேம் அதே மாதிரி ஷேப்பை நான் மேக் பண்ணது. இந்த ஹோல்ஸு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரணும். இதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ பாருங்கள், நான் இன்னொன்றுத்தில் அந்த ஷேப் மட்டும் கொண்டு வரேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றக்காக இதை நான் மறுபடியும் பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். நான் முன்னாடி பண்ணியிருந்தேன்ல, அதையும் இதையும் வச்சு பாருங்கள். எது பார்க்க லுக்காக இருக்குது. நம்ம ஷேப்பாக கொண்டு வந்தது தான் கரெக்டாக அழகாக பார்க்கவும் இருக்கும். அந்த வளைவு தான் நமக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ண கரெக்டாகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கரெக்டான மெத்தடும். இதில் இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். நம்ம இந்த வளைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹைபின்னை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அதை ஃபுல் அந்த ரவுண்ட் ஷேப்பையும் நம்ம கொண்டு வந்துடலாம். நீங்கள் பாருங்கள் வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் அதே நோஸ் ஃபைலரை வச்சு அதை நீக்கி வளைச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் வந்திருக்கும். அதுதான் கரெக்டும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணி சேம் நான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம இதை ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பொறுமையாக நீங்களே கையில் எடுத்து ஒவ்வொன்றா செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் வரும்.
நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப்பை நான் கரெக்டாக கொண்டு வந்திருப்பேன். சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லைட்டாக இந்த ரவுண்ட் நோஸை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த செயினை ஆட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவோம், ரவுண்ட் ஷேப்புக்கே கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண கஷ்டப்பட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் வீடியோவில் ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் அட்டாச் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம எல்லா பீட்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட்டோட மாடல் இப்படி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா 2 பீட்ஸை வந்து தனியாக வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பீட்ஸில் இப்போ நம்ம வந்து லாப்ஸ்டர் ரோக்கை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜம்ப் ஸ்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லாப்ஸ்டர் ரோக்கை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு சைடில் இதை அட்டாச் பண்ணிடலாம். பிரேஸ்லெட்டோட ஒரு முனையில் இந்த லாப்ஸ்டர் ரோக்கை அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஜம்ப் ஸ்ப்ரிங்கை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம நார்மலாக பிரேஸ்லெட்டோட இன்னொரு பக்கத்துக்கு ஜம்ப் ஸ்ப்ரிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காகனா அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் மாதிரியும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அட்ஜஸ்டபிளுக்காக இந்த ஜம்ப் ஸ்ப்ரிங்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அத்தனை ஜம்ப் ஸ்ப்ரிங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆட் பண்ணதுக்கான இன்னொரு ரீசன் வந்து நம்மக்கிட்ட நமக்கு செயினாகவும் இதுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் போடலாம். அது இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை செயினோட அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த லாப்ஸ்டர் ரோக் வந்து உள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஜம்ப் ஸ்ப்ரிங்கை நம்ம லைனாக அட்டாச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு செயின் கிடைக்கும். இந்த ஜம்ப் ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணும்போது நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஜம்ப் ஸ்ப்ரிங்கை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஜம்ப் ஸ்ப்ரிங் ஆட் பண்ணும்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த 2 பீட்ஸ் லைனை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட்டில் இந்த 2 பீட்ஸும் ஆட் பண்ணி நான் வந்து தொங்க விட போகிறேன். அதுக்காக தான் இந்த 2 பீட்ஸை நான் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த பிரேஸ்லெட்டை நம்ம சான்ஸே இல்லாமல் இப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள்னால உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அங்கே நம்ம லாப்ஸ்டர் ரோக்கை போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சாம்ஸுமே அட்டாச் பண்ணலாம். அது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாம்ஸ் அட்டாச் பண்ணதுக்கு ஜம்ப் ஸ்ப்ரிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம சாம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லோட சென்டர் பாயிண்ட் பிளாக் தான் இதோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதோட சைடில் பிளாக்குக்கு இந்த பக்கம் ஒயிட்டில் வந்து ஒயிட் கலர் அந்த ஹோல்ஸ்லேயே தான் இந்த சாம்ஸை நம்ம அட்டாச் பண்ணோம். நான் வந்து 2 சாம்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். பிளாக்கோட இந்த ஒரு சைடு வந்து ஒரு சாம்ஸும் நெக்ஸ்ட்டு பக்கம் ஆப்போசிட் சைட்லேயே இன்னொரு சாம்ஸும் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு ஒயிட்டில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து அந்த ஒயிட்டில் தான் இருக்கணும். பிளாக் ஹோல்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. ஒயிட்டில் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட்டை. இந்த பிரேஸ்லெட்டோட அவுட்புட் லாஸ்ட் அவுட்புட் இதுதான். இந்த பிரேஸ்லெட் என்னோட கஸ்டமைஸ் பண்ண பிரேஸ்லெட் தான். அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாகவே மேக் பண்ணியிருக்கேன். நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.